ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தாங்க. என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்திங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. எந்த கோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. கண்ணன் கோவில் செம்மையாக இருக்குங்க. இந்த கோவிலில் நிறைய மாடெல்லாம் இருக்கும். வார வாரம் போய் என் வீட்டுக்காரும் என் கணவரும் போய் மாட்டுக்கு வந்து இது புல்லெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி நேற்றும் போயிருந்தாங்கங்க. நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்தினால் போயிருந்தாங்க. போயிருக்கும்போது செம்மையான கூட்டங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து ராதா கிருஷ்ணா வேஷம் போட்டு அழகாக குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக இருக்குது, கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. நீங்களும் நல்லா பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பாலாம் எவ்வளோ அழகாக ராதை வேஷம்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் கை குழந்தைகள்லாம் போட்டிருக்கும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஆனால் இவ்வளோ பேர் வந்து ராதாகிருஷ்ண வேஷம் போட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் நிறைய பேர் போட்டுட்டு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோங்க. கண்ணன் கோவிலில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. எங்கள் ஊர் கம்பத்தில் வந்து இந்த கோவில் வந்து நான் நிறைய வீடியோஸில் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது தை 2ஆம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து இங்கே வந்து பயங்கரமான திருவிழாவாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த வருஷமும் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் நேற்று தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த குட்டி குழந்தை 2 குழந்தைய பாருங்களேன், ராதா கிருஷ்ணா வேஷம் போட்டு எவ்வளோ அழகாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பார்க்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு. என்னதான் நம்ம பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. இந்த குட்டி குட்டி பிள்ளைகளை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ராதா வேஷம் போட்டிருக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்கும்போது. அங்கே பாருங்கள், மாடு இதாங்க சாமி மாடு. தை மாதம் இப்போ வந்து அலங்காரம் இல்லாமல் இருக்காங்க. அதாவது தை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாடு செம்மையாக இருப்பாங்கங்க. நல்ல அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக இருப்பாங்க. இப்போ வந்து அலங்காரம் பண்ணாமல் வச்சுருக்காங்கங்க. நான் வந்து தை 2ஆம் தேதி உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதே மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டு விழுந்துருச்சு, மழை வேறு நொசன்னு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொழுவத்தில் வந்து நிறைய மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் இந்த தட்டை, நம்ம மக்காச்சோள தட்டை இருக்குல்ல, அது 10 ரூபான்னு சொல்லி ஒரு தட்டை கொடுப்பாங்க. அதை போய் நம்ம வாங்கிட்டு போய் மாடுக்கெல்லாம் கொடுக்கலாம். வாரம் வாரம் என் வீட்டுக்கார் போய் கடமை தவறாமல் போய் இந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவாருங்க. இப்போயுமே அது போய் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கார். பாப்பா அவங்களும்